ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் அப்படின்றப்போ, இல்லை வெளியில் ஏதாவது ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்றப்போ அதை வந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து தெரியும், அந்த சார்ட்டில் வந்து காட்டும். இப்போ போன மாதம் வந்து ஹோட்டலுக்கு இவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் வந்து ஹோட்டலுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்குறப்ப நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறோமா, சரி ஓகே, இதுக்கான மெட்டீரியல்லாம் வாங்கினோன்னா வீட்லேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம், இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே நம்ம செய்கிறப்ப இன்னும் செலவு குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வர்றப்ப தான் நம்மளால் வந்து அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம வெறுமனை பார்க்குறப்ப நமக்கு தெரியாது, அது ஒரு ஷார்ட்டாக அது வந்து காட்டுறப்ப தான் நம்மளால் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுனால அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து எப்படியெல்லாம் வந்து செலவுகள் நோட் பண்ணுறேன் என்னுடைய ஃபோன் ஆப்பில் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபோன் ஆப் மூலமாகவே காட்டுறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு